பேர்ண்ணா? என் பேர் எஸ்பிகே ஆட்டோ ஆறுமுகம். நான் உங்களுக்கு ஊர்ண்ணா? எங்கள் ஊர் புளியரிசி, சூளகிரிலேருந்து 5 கிலோமீட்டர், பேரிக்கே ரோடில். நாங்கள் பிராண்டு நேம்ண்ணா? எங்கள் பிராண்ட் நேம் எஸ்பிகே ஆட்டோ ஆறுமுகம். உங்கள் பிராண்டில் எத்தனை மணி இருக்குது? எங்கள் பிராண்டில் இப்போ இது ஒரு மாடு தான் இருக்குது. இன்னொன்று ப்ரைஸில் ஓடுற ஒரு கட் அவுட் இருக்குது. அதுக்கு முன்னே பழைய மாடு, அதுதான் எனக்கு பேர் எடுத்து கொடுத்தது. டிசி கிளப் இல்லாமல் தெருவில் எங்கே போனாலும் 5குள்ளே உட்கார ப்ரைஸ் மாடு. அது இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் மாடு இதை வாங்கி கட்டினேன். இந்த மாடு என்ன பண்டிகைன்னு வச்சுருக்கீங்க? இது வந்து அத்து பண்டிகை தான். அத்து பண்டிகை. ஆமாம். அதில் என்னென்ன பலூண்டா தடுக்காண்ணா? தடுக்கு தான். தடுக்கு தான். 3 அடி தடுக்கு, 4 அடி பிளாக் போடுவோம், 4 ரவுண்டு விடுவோம் எங்கே போனாலுமே. இந்த மாடு எத்தனை வருஷமான வச்சுருக்கீங்க? இது வாங்கி 1 வருஷம் ஆகுதுங்கண்ணா. நாங்கள் 1 வருஷம் ஆகுது. ஆமாம். இதுக்கு முன்னே மாடு எதாவது இருந்துச்சுண்ணா. இதுக்கு முன்னே 2 பொட்டை மாடு வச்சுருந்தேன். அதுக்கு 5 அடி தடுக்கு கட்டி விடுவேன். இப்போ வந்து கருப்பு எம்ஜிஆர் கிட்ட இருக்குது என் மாடு. அதுக்கப்புறம் அது விற்று பின்னாடி அது ப்ரைஸில் ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாடு இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாடு இப்போ தான் வாங்கியிருக்கேன். நான் 1 வருஷம் ஆகுது வாங்கி. ஞாபகார்த்தமாக இதை வாங்கியிருக்கேன். நான் ஒரு பண்டிகைக்கு போனால் பசங்க சப்போர்ட் எந்த அளவுக்குண்ணா இருக்குது? ஆனால் பசங்க சப்போர்ட் வந்து சொல்லவே தேவையில்லை. நான் பண்டிகைக்கே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் தெரிஞ்சிடும் பசங்களுக்கு நான் பண்டிகை போடுறேன்ட்டு. சொல்லாமே என் மாட்டு பின்னாடி ஒரு 50 பேர் இருப்பாங்க பசங்க. மாட்டு பேர் சொன்னாலே போதும், மாட்டுக்காகவே வருவாங்க. நான் கூப்பிடலனாலும் கண்டிப்பாக பசங்க வந்து எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கீங்க? ஆனால் இதுக்கு டிஎன் அர்ஜுனா. டிஎன் அர்ஜுனா. அது எங்கள் ஊர் தான், புளியரிசி தான். இது எந்த பண்டிகைனா வச்சுருக்கீங்க? அத்து பண்டிகை தான் வச்சிருக்கேண்ணா. அத்து பண்டிகை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத்து பண்டிகையில் விடுறது தான். அத்து பண்டிகை. அதுக்காக அத்து பண்டிகை தான் போவோம் நாங்கள் அதிகமாக. இப்போ இது அதில் வந்து தடுக்கில் போடுவீங்களா பலூனில் போடுவீங்க? தடுக்கில் தானே. 3 அடி பிளாக், 3 அடி தடுக்கு கட்டுவோம் அதுக்கு. நான் இந்த மாடு எத்தனை வருஷமா இருக்கு? இந்த மாடு வந்து வீட்டில் பிறந்தது தான். 3 வருஷமா இருக்குண்ணா. 3 வருஷம் வீட்டில் தான். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாட்டுக்கு ஒட்ட போட்டோ ஷூட் வச்சிருக்கீங்கண்ணா. ஆமாங்கண்ணா. பசங்க சப்போர்ட் 2 மாட்டுக்கு ஒரே மாதிரி பண்ணுறாங்களாண்ணா? ஆமாண்ணா, கண்டிப்பாக. புளியரிசி மாடனாலே போதும். வெளியூர் பசங்க கூட நான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் பசங்களும் வருவாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா. ஓகேண்ணா. வர 2026 என்ன மாதிரி பண்டிகை பண்ணலான்ட்டு இருக்கீங்க? 2026 வர வருஷம் வந்து நல்லா அத்து வந்து ஒரு 30 அடி அகலம் கட்டி, 100 அடி நீளம் கட்டி, நல்லா அத்து ஃபேமஸாக பண்ணோம். 2 தோரணம் கட்டி புல் கேச்சருக்கெல்லாம் சொல்லி அந்த 2 தோரணத்துக்குள்ளே கேட்ச் பண்ணுற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களாம். 9/11/2025 அன்று மீட்டிங்கில் எல்லாமே சொல்கிறாங்களாம். இதெல்லாம் நிறைவேற்றுறாங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்குமே போய் சேரணும். மாட்டுக்கு ஏதாவது ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆமாம், நான் போன டைம் வந்து தடுக்கட்டினேன். இந்த டைம் வந்து பிபி எடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாட்டு மேல் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வச்சு தான் இப்போ பிபி ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் வந்து பிபி தான். கண்டிப்பாக பிபி வந்து தடுக்கலும் விடுவேன், பிபிலும் விடுவேன். கண்டிப்பாக பிபியில் விட்டே விடுவேண்ணா.